வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே 12 ராசிகளில் 11வது ராசியாக இடம்பெற்றிருக்கக்கூடியது தான் கும்பராசி. கும்பராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரமும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு ராசியாக பார்க்கப்படுது. கும்பராசிக்காரங்க எப்போதும் குடும்பத்து மேலே அதிக அன்பு கொண்டவங்களாகவும் மற்றவங்கள மதித்து அனுசரித்து செல்றவங்களாகவும் இருப்பாங்க. அதிக உழைப்பு மூலமாக முன்னேற்றம் அடையக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த கும்பராசிக்காரங்க தான். இந்த கும்பராசிக்காரங்க குணம் படைச்ச கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக வந்தாலும் இவங்களுடைய அற்புதமான குணத்தால் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு குடம் மாதிரி வடிவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்க எப்போதும் நேர்மையோடு தான் செயல்படுவாங்க. கூடத்தில் என்ன இருக்குங்கிறது வெளித்தோட்டத்தை வச்சு முடிவு செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரங்க எளிதில் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. 10 நிமிஷம் பேசின பின்னாடி தான் அவங்க மனசில் என்ன இருக்குதுங்கிறதே நமக்கு தெரியும். கும்பராசிக்காரங்க நிறைய திறமைகளை வெளிக்காட்டாமல் அதுக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருப்பாங்க. சிலருக்கு அதற்கான தூண்டுதல் கொடுக்கறதுக்கு மட்டும் யாரும் இல்லைன்னா அந்த திறமை வெளிக்காட்டாமலே இருந்துக்குவாங்க. இந்த மாதிரி குணம் கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழிலை விருத்தியடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் கூட நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். எதிலுமே நியாயம் நேர்மன்னு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக தான் இருக்குது. திடீர்னு உங்கள் மனசில் கோபம் உண்டாகும். கட்டுப்படுத்தி கொள்வது தான் நல்லது. அடுத்தவங்களால் இருந்துட்டு இருந்த தொல்லை இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தால் கூட முடிவில் சாதகமான பலன் தான் பெற போகிறீங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை அனுசரித்து போக பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் அலுவலக வேலை தொடர்பாக கவலை கொஞ்சம் ஏற்பட்டு நீங்களாம். அதிக நேரம் உழைக்க வேண்டியது இருக்குதுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் இறுதியில் உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்பட போகுது. மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கவனமாக இருந்துட்டு வர்றது தான் நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. உறவினர்களோட நிதானமாக பேசுறது தான் இந்த காலகட்டங்களில் நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பெரியோர்களோட ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளோட இனிமையாக பேசுறது தான் உங்களுக்கு நல்லது. பெண்களாக இருக்கிறவங்க கோபத்தை குறைச்சி நிதானமாக பேசுறது மூலமாக பல நன்மைகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கூடுதலாக எதுலையுமே உழைக்க வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டம். உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப உகந்த காலகட்டம்னு சொல்லலாம். கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையுமே பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் போக்க பாருங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள், சமூக சேவர்களுக்கு பலன்கள், நன்மைகள், தீமைகள்னு கலந்தே கிடைச்சாலும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. எந்த ஒரு வேலை செய்யும் போதும் கூடுதல் கவனமோடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். கூடவே கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிற பழக்கத்தை தொடர்ந்துட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனத்தோடையும் ஆசிரியர்களோட உதவியோட ஆசிரியர்களோட சொல்படி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி இந்த மாதம் புகழ் பாராட்டு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம். நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த பதவி வந்து சேரும். நல்ல பலன் கிடைச்சாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு செயற்படுறதால பல நன்மைகளை பெற போறீங்க. இழுபறியாக இருந்துட்டு வந்த சில காரியங்கள் கூட நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கையிருப்பும் கூடும். தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க. பண தட்டுப்பாடும் நீங்கும். இது எல்லாமே அவிட்டம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசத்துல ஏற்படும். அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் மனசுல இருந்துட்டு வந்த குழப்பம் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்பார்த்த வெற்றி தாமதமா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். ஒதுங்கி இருந்தவங்க கூட வலுக்கட்டாயமா எதிலாவது ஈடுபட வைப்பாங்க. சுற்றமும் நட்பும் தூண்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுல மட்டும் நீங்க கவனமாக இருந்துட்டு வர்றது நல்லது. தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, மந்த நிலை இருந்தா கூட வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள்
முயற்சிகள் காலதாமதமாக உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்களோட வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்துட்டு அனுசரித்து போகிறது தான் நல்லது. அனுசரித்து பேசுறது தான் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டிய காலகட்டம். மேலதிகாரிகளோட சக பணியாளர்களிடமும் அனுசரித்து போக பாருங்க. குடும்பத்தில் அமைதி ஏற்படணும்னா குடும்ப உறுப்பினர்களோட நிதானமாக பேசுறதும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. அதே மாதிரி விநாயகரை சனிக்கிழமைகளில் வணங்கி வர்றது மன அமைதியை கொண்டு வந்து தரும். கடன் தொல்லையும் குறையும். மேலும் நட்சத்திர பலன்களா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சர்வசக்திக்கும் காரணம் சொல்லக்கூடிய சனியையும் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் தைரியத்துக்கும் காரணம் இருக்கக்கூடிய செவ்வாயோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு செயலையுமே ஒரு துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகபட்சமாக தான் இருக்கும். எந்த ஒரு செயலையுமே தைரியமாக செஞ்சு முடிக்கிறதுல திறமையானவங்க யாருன்னு கேட்டால் இந்த கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவங்க. பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைக்கக்கூடிய மாசமாக தான் அமைய போகுது. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மாதம் முழுசுமே சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க முயற்சி எல்லாமே வெற்றியாக்கி தரவராதான் வராங்க. தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே லாபமாக்குவராகவும் வராங்க. அரசு ரீதியாக முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி தருனாலுமே ஜென்ம சனியால் வாழ்க்கை துணையோடையும் நட்புகளோடையும் சங்கடம் ஏற்படலாங்கிறதால குழப்பங்களும் கூடவே உருவாகலாங்கிறதால கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி இழப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எச்சரிக்கையோடு செயல்படுறதும் நிதானத்தோடு செயல்படுறதும் நல்லது. எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட பாருங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதால பல விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பணியாளர்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருந்த சங்கடம் நீங்கும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கங்க. வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் விருப்பம் நிறைவேறக்கூடிய மாதமாக தான் அமைப்போகுது. ஆனால் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறதோட உங்களுடைய உடல்நிலையும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். போராட்டமான நிலைமை தான் இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய பல விஷயங்கள் இந்த மாதங்களில் ஏற்பட போகுது. அதே மாதிரி நீங்கள் காளி தேவியை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்துக்கும் போகத்துக்கும் காரணம் சொல்லக்கூடிய ராகு, ஆயுள் காரணம் சொல்லக்கூடிய சனி, இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு உழைப்பில் அதிக அக்கறை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையணுங்கன்னு போராடக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சதை நட்சத்திரக்காரங்க தான். பிறக்க போகிற இந்த மாசத்துல வழக்கமான செயலில் நீங்க கவனமாக ஈடுபட்டு வர்றது நல்லது. உங்க நட்சத்திரநாதன் குடும்பஸ்தானத்திலையும் ராசிநாதன் ஜென்மத்திலையும் அஷ்டம ஸ்தானத்துல கேதுவோட சஞ்சாரிக்கிறதால தொழில் வியாபாரம் வருவாயின்னு எல்லாத்திலுமே இழுபறியா இருந்துட்டு வந்த நிலை இனி மாறும். போட்டியாளர்களால் நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகரிக்குங்கிறதால இந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. முதலீடு கொஞ்சம் தேக்கம் அடையலாம். பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்படுறதால எதிர்பார்த்த நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மாதம் முழுசுமே உங்களுடைய செயலை வெற்றியாக்கி தரவராதான் வராரு. நெருக்கடியில் இருந்தவங்களை பாதுகாக்கிறவங்க இருக்கிறாங்க. அரசு விவகாரங்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு முடிவு பெறக்கூடிய காலகட்டம். வம்பு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களுக்கு எதிராக சிலர் மறைமுகமாக செயல்படுவாங்கிறதால விழிப்புணர்வோடு இருந்துக்கங்க. உடல் நிலையிலும் சரி கவனம் செலுத்திட்டு வரது இந்த காலகட்டத்தில் நல்லது. வாழ்க்கை துணை நண்பர்களோட அனுசரித்து போகிறதால சுமூகமான நிலைமை தான் நீடிக்கும். இல்லைன்னா பிரச்சனை உருவாகலாங்கிறதால இந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. பெண்களாக இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். அவசரப்பட்டு புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருக்க பாருங்க. உடல் நிலையிலும் சரி வாழ்க்கை துணையோட உடல்நிலையும் சரி கவனம் செலுத்திட்டு வாங்க. குலதெய்வ வழிபாட்டு மூலமா நெருக்கடிகள் விலகி நன்மை உண்டாகும். அதனால குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கைவிடாமல் இருங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமாக இருந்தால் கூட தலைமையிடத்தை அனுசரித்து போகிறது தான் நல்லது. விவசாயிகளாக இருக்கிறவங்க உங்களுடைய தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வர வேண்டிய காலகட்டம். மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் அக்கறை செலுத்திட்டு வரது நல்லது. அதே மாதிரி மூகாம்பிய தேவியை மனசுன்னு நினைச்சு வழிபட்டு வாங்க. நன்மைகள் பலவாறு நடைபெறும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தனக்காரகன் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு, ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒன்றிலுமே நிதானமாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய திறன்கிறது இயல்பிலே அமைஞ்சிருக்குது. சமூகத்தில் மரியாதை உங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் இருக்கும். பிறக்க போகிற இந்த சித்திரை மாதத்தில் இந்த சித்திரை மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களில் கூட உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தோட பிற்பகுதியில் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதால அவங்களுடைய பார்வை உங்கள்கிட்ட இருந்த சங்கடங்களை விளக்க வைக்கக்கூடிய வகையில் வருவாங்க. தொழிலில் இருந்துட்டு வந்த தடை விலகும், உடல்நல குறைவாகலும், விரயங்கள்
கட்டுக்குள்ள இருக்கும். எதிர்பார்ப்பு கூட பூர்த்தியாகக்கூடிய காலகட்டம். சூரியன் 3ல உச்சம் பெற்று இருக்கிறதால முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். லாப நிலையும் உண்டாகும். அதே நேரத்தில் ஜென்மசனியும் வாக்குஸ்தான ராகுவும் அஷ்டமஸ்தான கேதுவும் சஞ்சாரம் செய்யறதால மனசுல விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட்டீங்கன்னா பல விதங்களில் சங்கடங்கள் உங்களால் குறைக்க முடியும். புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் தள்ளி வைக்கிறது தான் நல்லது. வழக்கமான செயலில் மட்டும் ஈடுபட்டு வந்தீங்கன்னா பல இழப்புகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது தான் முக்கியம். உத்தியோகம் பார்த்துட்டு வர பணிகளில் விழிப்புணர்வோடு இருந்துட்டு வாங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் சங்கடமும் கொஞ்சம் கலந்த மாதிரி தான் இருக்குது. நிதானமாக செயல்பட்டீங்கன்னா அனைத்து விஷயங்களையும் நன்மை பெற முடியும். வாழ்க்கை துணையும் கூடவே அனுசரித்து போகிறதால பல பிரச்சனைகளை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரிடமும் கோபதாபமும் அதே மாதிரி உங்கள் விஷயங்களை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கிறதும் இந்த காலகட்டங்களில் அவசியம். இதனால பல பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவாங்கிறதால விழிப்புணர்வோடு இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து பொறுப்பு வரக்கூடிய காலகட்டம். விவசாயிகள் சூழ்நிலை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களாக இருக்கிறவங்க எதிர்காலத்தை யோசிச்சு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. வியாழந்தோறுமே தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு சிறக்கும். நன்றி நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.